ஹாய். எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணுவோம் பார்த்தீங்களா லைஃப்பில், இல்லை யாருக்காவது பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதுதான் இது. இப்போ நான் சொல்ல போகிறது. நம்ம ஒருத்தவங்களுடைய கஷ்டத்தையும் சரி, சந்தோஷத்தையும் சரி, ஒரு சில விஷயங்களையும் சரி கேட்போம். கேட்கும்போது நம்ம வாய் சும்மா இருக்குமா? கண்டிப்பாக சஜஷன் பண்ணும். அதே தெரிஞ்சவங்களாக இருந்தால் அட்வைஸ் பண்ணும். அதுவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நம்மளோட ஹோப்பை கொடுப்போம். இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இந்த மாதிரி அந்த மாதிரின்ட்டு. அந்த மாதிரி ஹோப்பெல்லாம் தயவு செஞ்சு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் என்ன விதமான ஹோப்பை கொடுத்து நீங்கள் அவங்கள எனர்ஜி ஏற்றலாம்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஹோப்பெல்லாம் தாண்டி அவங்க ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டே இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போகிறவங்க பின்னாடி நீங்கள் போய் உங்களுடைய ஹோப்பையும் சஜஷனையும் கொடுக்கவே கூடாது. அது நம்மளோட எனர்ஜி மட்டும் இல்லை, நம்மளுடைய ஹோப் ப்ரோக்கனும் அங்கே ஆகும். அதனால் அவங்கவுங்க மைண்ட் செட்டை அவங்கவுங்கக்கிட்டே கொடுத்துட்டு, அவங்க எதில் போய் அதுக்கான சஜஷன் தேடிக்கிறாங்களோ அது தேடிக்கிட்டோம். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு சஜஷன் பண்ணுறோம், அட்வைஸ் பண்ணுறோம், ஹோப் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயத்த சொல்லி நம்ம மட்டுமே தான் அதில் ஹோப்பாக இருப்போம். கேட்குறவங்க ஹோப்பாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எனிவே, எனக்கு புரட்டாசி மாதம் வந்தால் ரொம்ப பிடிக்கும். 2 ஸ்பெஷல் இருக்கும். ஒன்று என்னோடய பர்த்டே, இன்னொன்று இந்த கொலு, கச்சேரி எல்லாமே. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்னோடய வீட்டில் இதை செலிப்ரேட் பண்ண மாட்டேன். பட் யார் செலிப்ரேட் பண்ணாலும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பேன், கலந்துப்பேன். அதே மாதிரி நீங்கள் எப்படின்றத சொல்லுங்கள். இது எல்லாமே எனக்கு ரொம்ப அழகாகவே தெரிஞ்சுது. கண்ணுக்கு மட்டும் இல்லை, மனசுக்கும் தான். நன்றி, வணக்கம், டாடா.